நீங்க வெளியே வந்துட்டீங்க, லோக்கல் போலீஸ் தேடாது, அப்புறம் போக வேண்டியதானே. அதுதான் நானும் சொல்றேன். சார் இப்பதான் தாடிலாம் வளர்த்துருக்கு, ஏங்க அதுக்கு 4 நாள் ஆயிடுச்சுங்கன்றேன். சேவ் பண்ணி ரெடி ஆகி வந்து எல்லாம் வந்தவங்களுக்கு ஜெயில இருந்து அவனே வந்துட்டான், பொண்டாட்டி பிள்ளையோட வந்துட்டு. இவர் காலில் விழுந்துட்டு ஜெயிலுக்கு போனவன் வீரன் காலில் விழுறான். ஓடி ஒளிந்த மகாவீரர் இவர் தானே காப்பாத்தினாரு. ஜாமீன்ல இருக்கிறது இவர் தானே உதவி இருப்பாரு. இவரா உங்களுக்காக முட்டு கொடுத்து முட்டி தேஞ்சதுதான். தயவு செய்து ஏதாவது பாடுறா, என்ன அடி பாடுறா, தோள்பட்டை பாடுறா, சில்வர் சுமந்து இப்படி வாங்கிச்சு. அவங்களுக்கு சந்தேகமே புஷி ஆனந்த் மேலையும் ஜான் ஆரோக்கியசாமி மேலையும் வலுவா வந்துகிட்டே இருக்கு. சத்தியமா அதை மட்டும் விட்டுறாதீங்க, அது கரெக்டு. அவர் மேல தான் நீங்க சந்தேகப்படணும். தாவேகாவா புஷி ஆனந்தானா புஷி ஆனந்த்ன்றுவார். முதல்வர் பதவியா புஷி ஆனந்தானா புஷி ஆனந்த்ன்றுவார். இன்னும் குடும்பமா புஷி ஆனந்தானா புஷி ஆனந்தான் வரும். அந்த அளவுக்கு அவர் புஷி ஆனந்தை நேசிக்கிறார். அதனால புஷி நானே உங்களுக்கு காவல்துறைக்கு சொன்னதே மறந்தும் புஷி ஆனதை கைது பண்ணாதீங்க, அந்த ஆள் வேகமாக போயிடுவான். உடனே எட்ரா வண்டியா, கூட்டுறா வண்டியா, எங்கடாகிறார் நைனா நாகேந்திரன் கேள்றா, இல்லை டெல்லி போயிடலாமான்ற அளவுக்கு அவர் இதாகிடுவார். அந்த அளவுக்கு 2 பேருக்குள்ள ஒரு பாச பிணைப்பு இருக்கிறது. அதெல்லாம் சந்தேகப்படாதீங்க. அதனால புஷி ஆனந்துக்காக எதையும் செய்வார். உண்மை கண்டறியும் குழு அப்படின்னு சொல்லி ஒரு குழு ஒரு விஷயத்த சொல்றாங்க. விஜயோட தாமதம் தான் காரணம்ன்றாங்க. பல்வேறு கேள்விகள் அங்கேயும் கேட்கப்படுது. ஆனாலும் பொருள் விஜய் தாமதமா வந்தது தான் அப்படின்னு சொல்லி அங்கேயும் சொல்லப்படுது. இது இதுக்கும் கூட ரியாக்ட் பண்ணாம ஒரு தாவேக்கா இருந்ததுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? எதுக்கு தான் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க? இல்லை, எதுக்கும் ரியாக்ட் பண்ணலன்றது வேற. ஆனால் பட் அவங்க மேலேயே ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க, இவங்க தான் காரணம்னு சொல்றாங்க. சிபிஐ விசாரணை வந்துருச்சு. ஆனாலும் சட்டசபையிலையும் எடப்பாடி பழனிசாமியே கோவப்பட்டிருக்காரு. தன்னுடைய சக அமைச்சர்கள்கிட்ட, சக கட்சிக்காரர்கிட்ட, தலைவர்கள்ட்ட இவ்வளோ பேசுகிறோம். நம்ம அந்த தம்பி ஏன் வாயை திறக்க மாட்டேங்குது, அவரை தான் அடிக்கிறாங்க. நம்ம உட்காந்து அவருக்காக பேசிக்கிட்டு இருக்கிறோம். பாஜக ஆட்கள் பேசுகிறாங்க, நியாயம் என்ன இருக்குன்றது நம்ம பேசுகிறோம், சண்டை போடுறோம், வெளிநடப்பு பண்ணுறோம். அந்த தம்பியோ அந்த கட்சி சைட்லேருந்தோ பேசவே மாட்டேங்கிறாங்களே, என்னத்தை இது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் தொடர் பேசு பொருளாக இருக்கார். கரூர் சம்பவத்திற்கு பின், அதற்கு முன்னாடி அவர் ஒரு பேசு பொருளாக இருந்தார். ஆனால் கரூர் சம்பவத்திற்கு பிறகு மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கக்கூடியது விஜய் மட்டும்தான். எந்த பத்திரிகையாக இருந்தாலும் சரி, தொலைக்காட்சியாக இருந்தாலும் சரி, யூடியூப் சேனலாலும் சரி, விஜய் கரூர் இது வச்சுதான் காப்பி அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அப்படின்ற பட்சத்தில் அடுத்து என்ன நடக்க போகுது, என்னெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற பல கேள்விகள் இருக்கு. ஆனால் நீங்கள் தொடர்ந்து ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க, என்டிஏல அவர் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு, பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. சொன்னது இல்லைன்னு யாராவது சொன்னாங்க? இல்லை, அப்படி யாரும் சொல்லலையே. அதாவது அது ஒரு பேச்சு பொருள் போயிட்டே இருக்கு. அப்படின்ற பட்சத்தில் விஜயின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. என்ன போயிட்டு இருக்கு இப்போது? தீபாவளியை கொண்டாட வேண்டாம், தாவேக்காவினர் தீபாவளியை கொண்டாட வேண்டாம்னு சொல்லி தலைமையிலிருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறதாக செய்திகள் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு. இப்படி பார்க்குது. ரெண்டா பிரிச்சுக்கிறேன், நடைமுறை பேசிடுவோம். விஜயுடைய பொலிட்டிக்கல் இது அது தனியாக நான் சொல்லிடுறேன். முதல்ல நடைமுறை. இன்றைக்கு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. என்னென்னா, தீபாவளி யாரும் கொண்டாட வேண்டாம், புத்தாடை எதுவும் அணிய வேணாம் அப்படின்னு. ரெண்டாவது, ஜனநாயகன் பாடல் ரிலீஸு இல்லை அப்படின்னு. இது அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் சில வேலைகள் பண்ணிவிட்டு இதை அறிவிச்சிருந்தாங்கன்னா வரவேற்க தகுந்த விஷயம். அப்பொழுது கூட எந்த கட்சியாக இருந்தாலும் தன்னுடைய நிர்வாகிகள் வரைக்கும் தான் பண்ணுவாங்க, தொண்டர்கள்ட்ட அது பெரும்பாலும் கொண்டு போக மாட்டாங்க. நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் வரைக்கும், மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர் யாரும் தீபாவளி கொண்டாடுவதில்லை. மற்றவர்கள் கட்சியுடைய முடிவு இது, கடைப்பிடிக்கிற வாய்ப்பு இருந்தால் கடைப்பிடிங்கள், பொதுவாக நம்ம அந்த மக்களுக்கு இது பண்ணணுன்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. யாருமே கொண்டாடக்கூடாதுன்னா அது எப்படி? 80 லட்சம் பேர் இருக்காங்க. அப்போ எப்படி கறியாகிறது, மற்ற விஷயங்கள் எல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல தீபாவளியோட சம்மந்தப்படும். அப்போ கொண்டாடுறதுல எல்லாமே வந்துடும், பட்டாசு வெடிக்கிறதுலேருந்து எல்லாமே. அதனால் அவருடைய அந்த நிலைப்பாட்டை எப்படி அந்தளவுக்கு கீழே இதாகும்னு தெரியாது. அப்படி ஆச்சுன்னா யாராவது ஒரு மாவட்ட செயலரோ ஒரு நிர்வாகியோ அதை கொண்டாடினாங்கன்னா அதெல்லாம் பெரிய பேசு பொருளாக சமூக வலைதளங்களில் வர ஆரம்பிச்சிடும். இது ஒன்று. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் உண்மையிலேயே அக்கறை இருந்தால், இவர் சொன்னார்ல, நான் பயங்கர 41 பேர் துக்கத்தில் இருக்கேங்க, நீங்கள் எங்கள் வீட்டு வாசல்லே இருக்கீங்களே, சாப்பிட்டீங்களா, சாப்பிடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் கிளம்பி டெல்லி போயிட்டார். அங்கே அந்த விளையாட்டு விழா அது இதுன்னு துக்கத்தில் இருக்கிறவங்க செய்கிற செயல் அது கிடையாது. அவர் போனால் தானே டெல்லி போய் ஏன் பண்ண முடியும் இந்த இதெல்லாம் வழக்கறிஞர் இதெல்லாம் அப்படின்னா, அது கடைசி 2-3 நாள் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் அங்கே தான் இருந்தார்.
ரொம்ப ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் இங்கே வந்துட்டார். சரிங்க, அவருக்கு அந்த வேலை முடிஞ்சிச்சு. இவர் தூக்கத்துலேயே காட்டுக்குள்ளே போய் பதுங்கிட்டார். அங்கேயே அழுது தாடிலாம் வளர்த்துக்கிட்டு துக்கத்தை அனுபவிச்சார். நிர்மல்குமார் மதுரையில் இருந்தார். ராஜ்மோகன் இங்கே சென்னை அலுவலகத்தில் இருந்தார். வேறு யார்? அவர் விஜய் கூடயே இருந்தார். வெங்கட்ராமன், தாயிரா, ராஜசேகர்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியாது. வேறு யார் இருக்கா? தலைவர் போய் எல்லாத்துன்னு அருண்ராஜ், அவர் பாவம் அப்படி இப்படி NDTV அங்கே பேட்டி கொடுத்துன்னு அப்படி சுற்றி இருந்தாப்புல. கரூர் போய் சில வீடியோ அதெல்லாம் கரூருக்கு போனப்போ அவர் அமுச்சு விட்டாப்புல, இதெல்லாம் பண்ணாப்புல. அப்போ இவர்கள் யாராவது இந்த விஷயத்தில் அந்த மக்களுக்கான ஒரு இது ஈசிஆரில் ஒரு கூட்டம், ஈசிஆர் சரவணன் தலைமையில் ஒரு மாவட்ட செயலர் கூட்டம் நடத்தினாங்க. அந்த கூட்டத்திலேயாவது மாநில நிர்வாகிகள் காட்டுக்குள்ளே இருக்கிற புஷியை விட்டுருங்க, வீட்டுக்குள்ளே இருக்கிற விஜயை விட்டுருங்க, 2 பேருக்குமே சிக்கல். மற்றவர்கள் டெல்லியில் இருக்கிற அதை விட்டுருங்க. மற்றவர்கள் வந்து தலைமையேற்று ஒரு அஞ்சலி கூட்டம் நடத்தி அஞ்சலி தீர்மானம் நிறைவேற்றி அது ஒரு அஞ்சலி கூட்டமாக மாற்றியிருக்கலாம். செய்யலை. மாநிலம் தழுவிய நிர்வாகிகளை வரவழைச்சி இப்போ புஷி வந்த பிறகு பனையூர்லேயே வச்சு ஒரு பெரிய அஞ்சலி கூட்டம் நடத்தி அஞ்சலி தீர்மானம் நிறைவேற்றி அதில் சில விஷயங்களை எங்களை பற்றி இப்படிலாம் சொல்கிறாங்க, இப்படிலாம் பேசுகிறாங்க, முதல்வரே பேசாது, எதையாவது பேசிடலாம். பண்ணலை. 15 நாள் தலைமறைவாக இருந்த புஷி வந்தே 3-4 நாள் ஆகுது. ஏதாவது முயற்சி வந்துட்டீங்க, அது பண்ணிட்டீங்க, போயிட்டு அவரும் வந்து 3-4 நாள் ஆகுது. எல்லாம் ஒரே நாளில் தானே வந்தாங்க. அந்த தீர்ப்பு CBI அது காட்டுக்குள்ளே எப்படி ரிசீவ் ஆச்சு அந்த நியூஸு? அது ஹாட்லைனில் போட்டு கொடுத்துட்டாங்க. அவர் இது ரேடியோ எடுத்துகிட்டு போயிருந்தார். காட்டுக்குள்ளே வீரப்ப ரேடியோ வச்சு கேட்டுருப்பார், பார்த்துறீங்களா? அந்த மாதிரி ரேடியோ எடுக்கும்ல, அந்த மாதிரி எடுத்தது. அப்புறம் அப்பப்போ அவருக்கு உணவு கொடுக்கறது, மாற்று துணிகள் கொடுக்கறதுக்கு வேறு ஏற்பாடு பண்ணியிருந்தாப்புல. காட்டுக்குள்ளே வந்துட்டு ஜொமேட்டோ கூட போவோம்ல, அதுக்குள்ளே ஸ்விக்கிலாம் போவோம். ஆர்டர் போட்டால் போயிடும். ஆனால் செல்ஃபோன் ஆன் பண்ணிங்கன்னா ஆலிஸ் கூடவே டிமோட்டோலாம் வந்துடும். எங்கே போயிட்டு இருக்காங்கன்னு போலீஸ்காரங்களே சொல்கிறாங்களாம். பாருங்க உங்கள் ஆள் இங்கே தான் போயிட்டு இருக்காருன்னு. அவங்க தான் அரெஸ்ட் பண்ணுற ஐடியாவே இல்லையேங்க. நான் தான் கேட்டேனே, ஏங்க இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா சிக்கலாகிடும், அப்புறம் விஜய் ஸ்பீடாக போயிடுவாருங்க. இப்போ 10 கிலோமீட்டரில் போயின்னுக்கிறாரு. NDA நோக்கி புயல் நகர்ந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா 60 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்த்துருவாருங்கண்ணா. சார் அவங்கள பண்ணுற ஐடியாவே இல்லை சார், நாங்கள் ஏன் சார் பண்ண போகிறோம் சார்? அப்போ அன்பழகன் இந்த இது மதியழகவங்களாம் பாவம் இல்லையா அப்படின்னா, ஏங்க கோர்ட்டு நாளைக்கு கேட்கணுங்க, 41 பேர் இறந்ததுக்கு நீங்கள் என்னங்க பண்ணீங்கன்னு எங்களை கோர்ட்டு கேட்கணும்ல சார். 2 பேரை கூட்டம் ஏற்பாடு பண்ணவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் சார், மற்றவங்க மேலே வழக்கு போட்டிருக்கோம் சார் சொல்லுவோம் சார். எங்களுக்கு என்ன சார் இருக்குது? நாங்கள் ஏன் சார் புஷியை கைது பண்ண போகிறோன்னு இந்த தகவல் புஷிக்கு தெரியுமா அப்படின்னா, நீங்களாம் இருக்கீங்களா சொல்லிவிடுங்க சார். நம்மளாம் பல பேட்டிகளில் சொன்னோம். ஆனால் வழக்கமாக நம்மளை நம்ப மாட்டாங்கல்ல. கட்சி கட்டுமானம் இல்லைன்னா நம்மளை நம்பலை, கட்சியில் நிர்வாகிகள் நியமிக்கணும் நம்மளை நம்பலை. இல்லை இப்போ வந்து அவங்களே இழுத்து போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸே கடுப்பாகி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடி இந்த கல்யாண வீட்டில் இந்த ஒரு படத்தில் கவுண்டமணி பொண்ணு பார்க்க போவாப்புல ரமேஷ் அரவிந்த் கூட்டுக்குன்னு, அதில் முதல்ல அமைதியாக இருப்பாங்க, அப்புறமா அடி உள்ள பாருங்க உள்ள. அந்த மாதிரி அது விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் 2-3 வகை இருக்குது. அதுலேயே தரம் இருக்கு. ஜான் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுதான் இப்போ புஷி அடிச்சுன்னு இருக்குது. ஓகே. அதனால் அதெல்லாம் நீங்கள் பிரிவுலாம் பிரித்து பார்த்துக்கணும். அப்போது இவர் காட்டுக்குள்ளேருந்து வந்துட்டார், எல்லாம் ஓகே. 4-5 நாள் முன்னாடியே வந்துட்டீங்க. இப்போவாவது நீங்கள் போய் விஜய் விடுங்க, நீங்கள் போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடலாம்ல. என்ன கெட்டு போகுது? யார் தடுக்க போகிறா? அந்த போய் பார்த்துட்டு புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், அருண்ராஜ் ஏற்கனவே போகிறாரு. எல்லார் வீடும் அவருக்கு தெரியும். அவர் கூடயே போய் எல்லார் வீட்லேயும் பார்த்துட்டு அவங்க மாலைகளும் போட்டுட்டு வந்துட்டு தலைவர் வருவாருங்க, பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு வரலாம்ல. அவங்களுக்கு விஜய் மேலே தானே கோவம் இல்லை? ஆமாம். இவங்க மேலே வந்துருச்சுன்னா வராது. அருண்ராஜே போயிட்டு வந்துட்டார்ல. அருண்ராஜ் யாருன்னே தெரியுதோ அதிகாரின்னு நினச்சி கூட நினச்சிருக்கலாம். புஷியெல்லாம் அடிக்க மாட்டாங்க. நீங்கள் அதெல்லாம் ஜனங்க வந்து நேற்று கூட ஒரு அம்மா சொல்லுது, அவருடைய லட்சியம் விஜய் முதல்வர் ஆகணும், முதல்வர் ஆகிறது தான் நானும் விரும்புகிறேன்றாங்க. அந்த அளவுக்கு தான் பார்க்குறாங்க. அடிக்கிட்டுமேங்க போங்கன்றேன். எவ்வளோ நாள் தான் இப்படியே வாழ்வீங்க? சினிமா தேட்டரில் ஆரம்ப காலத்தில் அடி உத வாங்கி டிக்கெட்லாம் எடுத்துருப்பீங்கல்ல சார். நீங்கள் ஒரு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? CBI விசாரணையை எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு நினச்சிங்க? அது முதல் காரணம் வந்து கரூர் இந்த என்ன நடந்ததுன்னு தெரியுது. 2வது வந்து காட்டுக்குள்ளாரே இருக்காரே, இவரை காப்பாற்றணுன்றதுக்காக தான் SIT அமைக்கப்பட்டு நீங்கள் வாங்க வெளியே வாங்க, லோக்கல் போலீஸ் இனிமேல் உங்களை தேடாதுன்னு. அப்புறம் என்ன, நீங்கள் தான் வெளியே வந்துட்டீங்க, லோக்கல் போலீஸ் தேடாது, அப்புறம் போக வேண்டியதானே? அதுதான் நானும் சொல்கிறேன் சார். இப்போ தான் தாடிலாம் வளர்த்துருக்கு, அதுக்கு 4 நாள் ஆயிடுச்சுங்கன்றேன். சேவ் பண்ணி ரெடி ஆகி வந்து எல்லாம் வந்து வந்தவங்களுக்கு ஜெயிலேருந்து அவனே வந்துட்டான், பொண்டாட்டி பிள்ளையோட வந்துட்டு. இவர் காலில் விழுந்து ஜெயிலுக்கு போனவன் வீரன் காலில் விழுறான். ஓடி ஒளிந்த மகாவீரன். இவர் தானே காப்பாத்தினாரு, ஜாமீன்ல எடுக்கிறது இவர் தானே உதவி இருப்பாரு. இவரா? புரியல. அவரு உதவினதான் அவர் காலில் விழுவுறாங்க. எதுக்கு அப்புறம் அவர் காலையும் விழுவுறாங்க? அதான் அவங்கள தான் கேட்கணும். மொத்த குடும்பமும் விழுவுது இல்லையா? விஜய் இவர் எங்க இருக்கிறான்னு தேர்னுக்கிறாரு. இவரை காப்பாற்ற ஆள் இல்லை, இவர் வந்து அவங்கள காப்பாற்றினாரா? அந்த அந்த வக்கீல் படை இருக்குல்ல, அவங்க தான் பண்ணாங்க. அது முக்கியமாக பார்த்திபன், சேலம் பார்த்திபன், அவர் ஃபுல்லாகவே கூட இருந்து பண்ணியிருந்தார். மற்றவர்கள் இவரெல்லாம் அந்த நிர்மல்குமார் மற்றெல்லாம் பண்ணியிருப்பாங்க. நம்மால் தான் காட்டுக்குள்ளே போய் விஜய் கூடயே தொடர்பு இல்லையாமல்
விஜயே ஃபோன் பண்ணால் நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பு எல்லையை தாண்டி காட்டுக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறார். வாய்ஸ் எனக்கு தெரியும், நினைக்காத. இல்லைங்க, நாங்கள் செல்போன் மூலியமா தான் பேசுகிறோம், தொடர்பு எல்லையை தாண்டி காட்டெருமைகளுடன் உலாவி கொண்டிருக்கிறோம். அவரை இட்டுன்னு போனதை தவிர நாங்கள் எந்த நீங்க 84 சொல்லுங்க, நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் வாடிக்கையாளர் தொடர்பை துண்டி கொண்டுனார். ஏம்பா 84 சொல்லிட்டு பண்ணுவா, அதெல்லாம் சொல்ல மாட்டார். அப்படி சொன்னா நம்ம மாட்டிக்கு வரல 84. அதனால அவரு கிடையாது. அந்த மாதிரி இருந்தவர் அவர் காலில் இவங்க விழுறாங்க. யார்? ஜெயிலுக்கு போன வீரர்கள் துணிச்சலாக தானே போனாங்க ஜெயிலுக்கு. அது அவங்க பிடிச்சிட்டு போனாங்களா, அது ஓடி மறையில மறையில. அப்போ அவர் ஜெயிலுக்கு போகிறவரை வந்து காலில் விழுறாங்க. இவர் செருப்பெல்லாம் கைட்டு வச்சு நிற்கிறாரு. பெரிய முனிவர் இவர். அதில் முன்னாடி ஒரு வீடியோ வேறு போட்டிருந்தார், இனிமே என் காலெல்லாம் விழாதீங்க, அதெல்லாம் ரொம்ப இதுன்னு. காலுக்கு மேலே விழுந்திருப்பாங்க, காலுக்கு மேலே முட்டிக்கு மேலே தொடையில் விழுந்திருப்பாங்க. கண்டிக்கிறாங்களா கண்டிக்கலையா விஜய் தெரியாம வந்த இடத்துல விழுந்துரு, என்ன காலில் விழான்றோம், அறிவு கட்டவன காலில் விழுறா அப்படிலாம் கிடையாது. காலில் விழ போறியா, செருப்பை கழட்டிட்டு நில்லு அப்படின்னு திருமுல்ல சொல்லுவாங்கல்ல, கீழே என்னப்பா தேர்ற அப்படின்னு. ரஜினி காலை சார், இந்த காலையே கையே காலை நினைச்சிங்க. அந்த மாதிரி இல்லை, புதுப்பேட்டையில் ஒரு காட்சி சார், காலில் விழுக்குமாறு காலில் விழுக்குமாறு அந்த மாதிரி தான். கட்சி உன்னை உயர்த்தும், உன் தியாகம் போற்றப்படும், அந்த மாதிரி பண்ணிட்டு பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், தீபாவளிக்கு இந்த முடிவு எடுக்கிறவங்க கட்சி கொடியை இப்போ வந்த பிறகு கூட நீங்கள் அரை கம்பத்தில் பறக்க விட்டுருக்கலாம் சொல்லியிருக்கலாம். அந்த குடும்பத்தை போய் பார்த்துருக்கலாம். இரங்கல் கூட்டம் புஷி வந்த பிறகு எல்லாரையும் வர வச்சு ஒரு இரங்கல் கூட்டம் நடத்தியிருக்கலாம். கேட்டால் சொல்லலாம், அன்னைக்கு தலைமுறை வரணுங்க, இன்னைக்கு தான் வந்துக்கிறாப்புல, அதனால தான் இன்னைக்கு இரங்கல் கூட்டம் நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்புவாங்க. நம்ப மாட்டீங்களா நீங்கள்? ஏன் தலைமுறை சார்? அதான் சொல்கிறேன், தலைமுறை வேணாலும் இன்னைக்கு தான் வந்துக்கிறேன், அதான் நடத்துகிறோம் அப்படின்னா நம்புவாங்க. பண்ணியிருக்கலாமா வேணாவா? அந்த 50 தலைவர்கள் பக்கத்தில் ஒரு பெரிய படம் வச்சு 41 பேர் படத்தை வச்சு, அதான் இப்போவே நம்ம ஃப்ரேம் மாதிரியே சின்னதாக எல்லாத்தையும் ஒட்டி கொடுத்துட்டாங்களே, அதே பெருசாகி வச்சு, இல்லை பேனரே வச்சு விஜய் எல்லாரும் மாலை போட்டு பூ தூவி மரியாதை செலுத்தி இரங்கல் தெரிவித்து 2 நிமிஷம் இது பண்ணி, இந்த மாதிரி எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கலாம். ஏதா பண்ணாங்களா? ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு தெரியாதா? இல்லை, இதுதான் ஒரு பிரச்சனையா இணையத்தில் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம சொல்கிற இந்த விர்ச்சுவல் ரேஸ் என்னவா பிரித்தாலும் கூட எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒத்த கருத்து என்னவா இருக்கு, என்ன சொல்கிறீங்க, ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்கள். இப்படி அமைதியாகவே இருந்தீங்கன்னா நாங்கள் என்னன்னு நினைக்கிறது, என்னன்னு பேசுறதுன்ற ஒரு. அந்த அம்மாவே கோச்சிக்கினாங்க. அவங்களும் பார்த்து முட்டு குட்டுத்து அவங்ககிட்ட சண்டை, இவங்ககிட்ட சண்டை, யாராருக்கிட்டயோ சண்டை போட்டு முண்டு கொடுத்துருந்தோம்ல. ஒரு விர்ச்சுவல் ஏன் இந்த அமைதி ஓப்பனாவே எழுதிட்டாரு, உங்களுக்காக முட்டு கொடுத்து முட்டி தெரிஞ்சதுதான். தயவு செய்து ஏதாவது பாடுறா, என்ன அடி பாடுறா, தோள்பட்டை பாடுறா, சில்வர் சுமந்து இப்படி வாங்கிச்சு. அவங்களுக்கு சந்தேகமே புஷி ஆனந்த் மேலையும் ஜான் ஆரோக்கியசாமி மேலையும் வலுவா வந்துகிட்டே இருக்கு. சத்தியமா அதை மட்டும் விட்டுறாதீங்க, அது கரெக்டு. அவர் மேலே தான் நீங்கள் சந்தேகப்படணும். இப்போ சொல்கிறேன், விஜய் என்ன பண்ணியிருக்காருன்னா, இல்லை விஜய்யுடைய அந்த டைப் சொல்கிறேன், இவங்கெல்லாம் பேசுகிறாங்கல்ல, நீ அவருடைய அரசியல் மற்றெல்லாம் விட்டுருங்க, தனிப்பட்ட முறையில் விஜய்யுடைய டைப் சொல்கிறேன். தண்ணி அடிக்கிறாரு, பகல்லே தண்ணி. இந்த ஜேவியர்னு ஒரு ஆள், நீ திமுகவை ஆதரிச்சிக்கோ, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, ஆனால் நீ விஜயை கூட விமர்சிச்சிக்கோ, ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி அந்த பையில சிபிஐக்கு வேறு வேலையே இல்லையா, அந்த பையில் கையை விட்டு ஆஃபு குவாட்ரு என்னையா சைட் டிஷ் முறுக்கு வாங்கி வச்சுக்கிற, இந்த மாதிரி சோதிக்கணுமா? என்ன நியாயம்? சோதிச்சு வெடிகுண்டா வச்சுக்கிறார். நான் கேட்டேன், என்னங்க விஜய் எப்படிங்க? அதெல்லாம் கிடையாதுங்க, நைட் 2 பேருக்கு விடுவார், அவ்வளோதான். அப்படி அதிகபட்சது அவ்வளோதான். பகலில் குடிக்கவே மாட்டார், வெளியில் போனால் தொடவே மாட்டார், டீ காஃபி கூட குடிக்க மாட்டாருங்க, க்ரீன் டீ தான் குடிப்பார். இது விஜயுடைய இது. அதை தாண்டி இந்த 1.5 கோடிலாம் என்னென்ன கலப்பினானுங்க. ஆமாம், நம்மளே பேசணும், நம்ம தான் பேசணும். ஆமாம். அதுக்கு பிறகு இவர் இந்த பிரச்சனைலாம் ஆகும்போது கேட்குறாராம் விஜய், நான் வேணா அரெஸ்ட் ஆகிட்டேன், அந்த பிரச்சனைலாம் தீர்ந்துருமா அப்படின்னு எப்படி கேட்டிருக்காப்புல. அவர் நினச்சிங்கனாப்புல என்னை வேண்டுமானாலும் கைது செய்யுங்கள் அப்படின்னு மியூசிக் போட்டு கையில் விலங்கு மாட்டி அப்படியே கூட்டு போவாங்க. அது மாதிரிலாம் நினச்சிட்டாப்புல. அவரை சொல்லிக்கிறாங்க, சார் அப்படிலாம் இல்லை சார், உங்கள் பேரில் முதல்ல எஃப்ஐஆரே போடல, இன்னொன்று உங்களை நீங்களே போய் என்னை அரெஸ்ட் பண்ணுங்கன்னாலாம் அந்த மாதிரிலாம் இது கிடையாது சார், சினிமா கிடையாது, இது அப்படி கிடையாது சார். ஒன்றும் அப்படியா? சரி, இல்லை நான் அரெஸ்ட் பண்ணால் பிரச்சனை முடியும்னா அதை கூட நான் செய்ய தயார். இன்னொன்று சொல்ல தோணுது, சொன்னால் விர்ச்சுவல் கோவப்படுவாங்களா? சரி விட்டுருங்க. அப்புறமா படிடா பரமானா இதுக்கு அதையும் தாண்டி புனிதமானது, பொது தாண்டி சட்டம் பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கணும். இது ஒன்று. இல்லை நான் சொல்கிறது அவருடைய இன்னசென்ட் தன்மை, இந்த பிரச்சனையை தீக்கணும்னா நான் கூட கைதாக தயார் அப்படின்ற அந்த இன்னசென்ட் சொல்கிறேன், அதை சொல்கிறேன். இன்னொன்று,
நான் போகணுன்னு 4வது நாள்லேருந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஓகே. நம்ம கிரேட்டஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லிக்கிறார். நோ நோ நோ, நீங்கள் போகக்கூடாது. போனீங்கன்னா பெரும் பிரளயம் வந்துவிடும். நீங்கள் போகவே கூடாது. முட்டு சந்துக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் நீங்கள் போகவே கூடாது. இல்லை சார், என்னதான் ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லலாம் சார், ஆனால் ஒரு கட்சியோட தலைவருக்கு அவருக்குன்னு சில விஷயங்கள் தோணும் இல்லையா, செய்யணும், இதை நம்ம செய்யணும், இது யார் சொன்னாலும் செய்யணுன்ற விஷயங்கள். சொல்லலையே பாவி மக, சொல்லலை, அந்த மாதிரி இல்லையே. இல்லை, அப்படி தோணவே இல்லையா? எதுவும் தோணலையே. விஜய்க்கே இது தோணலை. தோணாதே. ஓ அட்வைசர் என்ன சொல்கிறீங்க? ஓ, இதுக்கு என்ன பண்ணணுன்றதை அவர் சொன்னால் மட்டும்தான் இவர் செய்வாரா? புஷி கூட இப்போ வந்து ஏதோ உடனே போனோன்ற மாதிரி சொன்ன மாதிரியும் அதைக்கும் இவர் முட்டுக்கட்டை போட்ட மாதிரியும் தகவல். இப்போ பிரச்சனை விஜயை வந்து ஒதுக்கி வச்சுட்டு இந்த புஷி ஆனந்த், ஜான் ஆரோக்கியசாமி இவங்கள யார் சொல்றது எடுப்படுதுன்றது ஒரு போட்டி அங்கே போயிட்டு இருக்கா? முதல்ல இவங்க கூட்டு கலவடம் தான் இருந்தாங்க 2 பேரும். அது இந்த ஆடியோலயே நம்ம இப்போ தலைமுறை வானோன்னா புஷிக்கு எதிராக இவர் காய் நவுத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, வாரியர்ஸ் அடிங்க. அப்புறம் சேனலில் யாராக இருக்கா நம்ம ஆட்கள், இந்த சேனலில் இருக்கிற அந்த சேனல் அடிங்க, இந்த மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கருத்தை நேற்று ஒருத்தர் எழுதியிருந்தார். புஷி ஆனந்த், நான் கேட்டேன் உங்களுக்கு என்னங்க புஷி ஆனந்த் மேலே கோவம், அந்த ஆள் தலைமுறை ஆகிட்டு வந்திருக்கான் பாவம், உங்களுக்கு ஏன் இந்த கோவம் அப்படின்னு. இல்லை அது வந்து தாவேகாவா புஷி ஆனந்தானா புஷி ஆனந்த்ன்றுவார். ஓ, முதல்வர் பதவியா புஷி ஆனந்தானா புஷி ஆனந்த்ன்றுவார். இன்னும் குடும்பமாக புஷி ஆனந்தானா புஷி ஆனந்தான்னு வரும். அந்த அளவுக்கு அவர் புஷி ஆனந்தை நேசிக்கிறார். அதனால் நானே உங்களுக்கு காவல்துறைக்கு சொன்னதே மறந்தும் புஷி ஆனதே கைது பண்ணாதீங்க, அந்த ஆள் வேகமாக போயிடுவான். உடனே எட்ரா வண்டியா, கூட்டுறா வண்டியா, எங்கடாகிறார் நைனா நாகேந்திரன் கேள்றா, இல்லை டெல்லி போயிடலாமான்ற அளவுக்கு அவர் இதாகிடுவார். அந்தளவுக்கு 2 பேருக்குள்ளே ஒரு பாச பிணைப்பு இருக்கிறது. அதெல்லாம் சந்தேகப்படாதீங்க. அதனால் புஷி ஆனந்துக்காக எதையும் செய்வார். அதனால் இந்த கட்டுரெல்லாம் போலி, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, எந்த காலத்து நடவடிக்கை வராது. அவரை வேணால் சத்யாபுரத்தில் கமல் மாதிரி வா வா வெளியே வா வெளியே வா கதவு மூடு வா வேணே போ அப்படின்ற மாதிரி ஜானை வேணால் துரத்தலான்னு. என்டிஏ கூட்டணிக்கு போகிறது சம்மந்தமாக புஷி ஆனந்துக்கு பெரிய இதெல்லாம் கிடையாது. இன்னும் ஜாலி, ஓடி ஒளி தேவையில்ல, சென்ட்ரல் ஏஜென்சியே நம்மக்கிட்ட இருக்குது. இல்லை, இப்போ புஷி ஆனந்தோட ஒர்க் அது கிடையாது இல்லையா, தலைவர் என்ன சொல்கிறாரோ அது செய்கிறது தானே, அவ்வளோதான். அவ்வளோதான். இது மற்ற கட்சி பொதுச் செயலாளர் மாதிரி கருத்து சொல்கிறதுக்கோ இதை தான் செய்யணும்னு சொல்கிறதுக்கோ அவருக்கு எதுவும் கருத்து சொல்லலாம். இல்லை, கருத்து சொல்லுவார், அவர் கேட்க மாட்டார். முடிவு எடுத்துட்டாருன்னா கேட்க மாட்டார். அந்த முடிவுக்கு ஏற்ற மாதிரி கருத்து சொல்லிக்கலாம். உயரமாகறனா உயரம்னு சொல்ல முடியாது, குள்ளன்னு சொல்ல முடியாது, வெள்ளையாகிறேன் வெள்ளைன்னு சொல்ல முடியாது. என்டிஏ கூட போகலாமா என்டிஏ கூட போகலான்னு சொல்ல முடியாது. போனால் அண்ணா நீங்கள் என்ன போகலான்னு நினைக்கிறேன். ஐயோ அதான் நான் கூட அதான் நினச்சேன். காட்டுக்குள்ளே 15 நாளாக நான் அதை பற்றியே சிந்திச்சிட்டு இருந்தேன். அமித்ஷாஜி நான் அப்படியே இது தாயை வேட்டை உருட்டியிருந்தேன் அப்படின்ற அளவுக்கு சொல்லுவாப்புல. உருட்டுறதெல்லாம் இந்த டீமுங்க. இது வந்து பல டீம் சுற்றிட்டு நிற்கிதில்ல, ஸ்லீப்பர்ஸ் எல்லாம், அதெல்லாம் கொஞ்சம் ஒரு குழப்பிக்கிட்டு இருக்கு. அதில் ஆதவோட வேலை என்னவா இருக்கு? அவரும் இதுதான், அவருக்கும் போகிறதுல விருப்பம் கிடையாது. கரூர் போகிறதுல இல்லை, என்டிஏ போகிறதுங்க விருப்பம் இல்லையா? விருப்பம் கிடையாது. கரூர் போகிறதுக்கு அவருக்கு என்ன ஆகுது? விஜய் வந்தால் கூட போகிறாரு. நீங்கள் எல்லாம் விஜய் கூட போவீங்க தெரியும், நீங்கள் விஜய் இல்லாமல் நீங்கள் போக மாட்டீங்க. யாரும் போக மாட்டாங்க. அது அசைந்தால் அசையும் உலகம் எல்லாம்ன்ற மாதிரி அவர் அசைந்தால் இவர்கள் அசைவார். பூசாரி சொல்லணுமே அப்போ. எந்த பூசாரி? ஜானா. அதனால தாங்க தள்ளிட்டு போகுதுன்றேன். அப்படியே தள்ளிட்டு சார், வெளியே ஒரு பல கருத்துக்கள் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து இடம் கிடைக்கல, அவங்களுக்கு வந்து அனுமதி தரல. ஏங்க நீங்கள் அன்னைக்கு அண்ணா 2 விஷயம் சார், அனுமதி தரல, அவங்களுக்கான அந்த மண்டபம் கிடைக்கல, 2 விஷயங்கள். 13ஆம் தேதியே போலீஸ் அனுமதிக்கு ரெடியாக இருந்தது. கேட்டால் கொடுக்க தயாராக இருந்தான். நம்ம பேசினப்போ சார் இரங்கல் நடத்த போகிறாரு, அதில் இல்லாமல் சார் அரசியல் பண்ணுவாங்க, போலீஸ் ரெடியாக இருக்குது சார் கொடுக்கறதுக்கு. அங்கே போனப்போ கூட தான் சொன்னாங்க, எஸ்பியை பார்த்து பர்மிஷன் வாங்கிக்கன்றாங்க. அதனால் அது பிரச்சனை இல்லை, போலீஸ் ரெடியாக இருந்தது. 13நாங்க 17நாங்க, இவங்க தானே தள்ளி வைக்கிறாங்க. போலீஸ் எங்கேயாவது இது பண்ணிச்சா? இன்னொன்று மண்டபம் எல்லாரும் ரெடியாக இருக்காங்க, ஏடிஎம்கே சைட்லேயும் கொடுக்க தயாராக இருக்காங்க. பிஜேபியில் அண்ணாமலையா அன்றைக்கி பொதுக்கூட்டத்திலே பேசினாராங்க, மிரட்டப்படுறாங்கலாம் செய்திகள் வருது. அண்ணாமலை என்ன சொன்னார்? நம்முடைய பாஜக சொந்தங்கள் மண்டபம் இருந்தால் கொடுங்க, அவங்களுக்கு கேட்டால் கொடுங்கன்னு சொன்னாங்க. வேறு என்ன, இதோட வேறு என்ன சொல்லணும்? இல்லை ஒரு பப்ளிக் கிரவுண்டில் நடத்தலாம். திருப்பி அதே கேள்விதான் சார் வருது. என்னதான் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கலாம், அவர் என்னதான் சொல்லலாம், ஆனாலும் இந்த முடிவை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்க தலைவர் அதை ஏன் செயல்படுத்தாம இருக்காருன்னா அப்போ வேற எதுவும் காரணங்கள் இருக்கா? ஓடி ஒளிஞ்ச ஒருத்தரை பொதுச்செயலராக வச்சுக்கிட்டு இருக்காரு, அதுக்கு எதாவது காரணங்குதா? எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இந்த ஒரு படத்தில் சொல்லுவானே, நீ அவன் என்னென்ன பண்ணி என்னை மட்டும் விட்டுருன்னு அழுவாப்புல வடிவல். அந்த மாதிரி தைரியமாக இந்த சின்ன இது என்ன பண்ணுறது வின்னர், அதில் இல்லாத அடிலாம் வாங்கிட்டு வெளியில் வந்து நான் நிறுத்திட்டு போவார்ல, அது சொல்லுவாப்புல. அந்த தெருவில் போன தெருவில் போட்டு நொத்திருப்பாங்க, அடுத்த தெருவில் வரும்போது அப்படியே வந்துட்டு அப்புறம் என்ன பங்காளி என்ன அப்படின்னு பேசுவாப்புல. இந்த மாதிரி கேரக்டரில் நான் பார்த்து தான் அந்த கேரக்டரே பண்ணேன்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், தனியாக உட்காந்து சார் எதாவது பாருங்கள் சார், அதுவும் சார் கைது இது பண்ண போகிறாங்க அப்படின்னு அழுதுட்டு வெளியில் வந்துட்டு நான்
எதையும் சந்திக்கும் நிலையில் தயாராக இருக்கிறேன். அரசியல் வாழ்வில் இதெல்லாம் சகஜம். இப்பொழுது கூட பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நான் நடத்தியிருக்கேன். நான் தயாராகத்தான் இருக்கிறேன். இல்லை சார், ஒரு கட்டத்தில் தாவேகா கட்சியில் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறதுக்கு விஜய் அவர்கள் ப்ரெஸ்ஸை மீட் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்றது தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு இன்றளவும் இருந்துகிட்டே. விஜய் அவர்கள் மட்டுமா? இல்லை, அதுதான் விஜய் வந்து மீட் பண்ண மாட்டேங்கிறார், புஷி ஆனந்த் மீட் பண்ண மாட்டேங்கிறாரு. அது பேசக்கூடிய ஒரே நபர் ஆதவ் அருண்ராஜ். இவங்க 2 பேர் தான் பெரும்பாலும் இந்த ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி பேசுகிறாங்க. தலைவர் பேச மாட்டாருன்றதுக்கான ரீசன் நமக்கு புரியுது. இவருக்கு என்ன பிரச்சனை? யாருக்கு? புஷி ஆனந்த் அவர்களுக்கு. அவருக்கு தான் பேச வராது. என்ன தெரியும்? எதாவது கேட்டிங்கன்னா, உக்ரைன் போரை நிறுத்துவதற்காக ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு பிரதமருக்கு தடை விதித்ததாக ட்ரம்ப் சொல்லிக்கிறாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவ்வளோ தூரம் அவங்க போக மாட்டாங்க. நம்மளால போக மாட்டான். நம்மளால வந்து அதை தூரம் போக மாட்டாங்க. அவங்க கேட்க போகிற அதிகபட்சம் எந்த காட்டுக்குள்ள இருந்தான்னு கேட்பான். அது கூட அவர் வந்து பதில் சொல்லிடுவார். அது மாதிரிலாம் கேட்காதீங்கன்னு கூட சொல்லிடணும். இதற்கு திமுக காரணம்னு சொல்றாங்களே. ஐயோ, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான கேள்வி இல்லை. சரி, ஏன் இத்தனை நாள் ஏன் போகாம இருக்கீங்கன்னு ஒரு சிம்பிளா ஒரு கேள்வி கேட்க போறாங்க. தலைவர் என்ன சொல்றாரோ, தலைவர் சொன்னார்னா தலைவர். சரி, அதை சொல்லிட்டு போங்க. அதுதான் நீங்க சொல்ல போறீங்கன்னு உலகத்துக்கு தெரியும். நீங்க வேற ஏதாவது கேட்டீங்கன்னா நீங்க தான் சொல்ல மாட்டீங்கல்ல. புஷி கரூர் பிரச்சனை காரணம் புஷியா தமிழக அரசா? காவல்துறை மீது குற்றம் சாட்டுகிறார்களே, உண்மையா? கத்தியுடன் குத்தினார்களே, உண்மையா? இல்ல சார், ரவுடிகள் உள்ளே புகுந்து விட்டார்களே, உண்மையா? நான் என்ன பண்ணுவேன் இப்படி அடுக்கிறதுக்காக? இதுக்கெல்லாம் சிம்பிளா இருக்கு சார். சிபிஐ விசாரணை வந்துட்டாங்க, கரூர்ல தான் இருக்காங்க. அவங்க வந்து சிபிஐ விசாரணை அமித்ஷா ஏற்பாடு செய்து கொடுத்தார் என்று சொன்னார்களே, உண்மையா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு போனாலே முடிஞ்சிருச்சு இல்ல சார்? அதெல்லாம் பயம் இருக்கு. எதுக்கு வம்பு அப்படின்னு. ஏங்க இது இப்போ வாங்க பார்க்குறீங்க, நீங்கள் 2 வருஷமா பார்க்குறீங்க, எங்கெங்க ப்ரெஸ்ஸை பார்க்குறாரு சார்? ஒரு தாவைக்காண்ட ஒரு புது கட்சி, அந்த கட்சி மேலே ஏங்க இரங்கல் கூட்டம்னு போட்டுட்டு உயிரிழந்தவர்களுக்கு உருக்கமாக இரங்கல் பேசுனீங்கனால அந்த இடத்துல எவனும் கேள்வி கேட்க மாட்டான். நாங்கள் இரங்கல் கூட்டம் நடத்துகிறோங்க, அந்த மக்களுக்கு நாங்கள் இரங்கலை தெரிவிக்கிறோம், உங்கள் மூலியமாக மக்களை சென்றடைய வேணும்னு நான் தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு ப்ரெஸ்ஸிட்ட இரங்கல் தெரிவிச்சிங்கனால அது சம்மந்தமாக கேளுங்க. அதை தாண்டி இதுங்களை அரசியலே பேசாதீங்கன்னு என்ன பண்ணுவாங்க பத்திரிகையாளர்கள்? அப்படியே 1-2 கேட்கணும்னு வச்சிங்களேன், அதுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இதை பண்ணுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? ஏன் இதுக்கு ஆதரவால முடியாதா? ஏன் ஒரு இரங்கல் கூட்டம் உங்களால் நடத்தவே முடியாதா? இன்றைக்கி தீபாவளி கொண்டாடாதுன்றீங்களா? 80 லட்சம் 90 லட்சம் பேர் எங்கள்கிட்ட இருக்காங்க தொண்டர்கள்ன்றீங்க, அவங்க எல்லாரையுமே கொண்டாட வேணான்றீங்களா? இது எங்கே சாத்தியம் சொல்லுங்கள்? இது சாத்தியம் இல்லைன்னா கூட இருக்கட்டும், அது எப்படி உங்களால் சொல்ல முடியும்? நீங்கள் எங்கள் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் அளவில் கட்சி கொண்டாடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுவோம். மற்றவர்கள் கட்சி முடிவை அவரவர்கள் எப்படி வசதிக்கேற்ப பண்ணிங்கன்ட்டு போங்க. சரி சார், இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற பிரச்சனைகள். அடுத்து ஒன்று இருக்கும் இல்லையா? இந்த தீபாவளி இப்போ முடிஞ்சிருச்சு, நீங்கள் தீபாவளிக்குள்ளே போகிறது இல்லைன்றது உறுதியானதுக்கப்புறம் தீபாவளி கழித்து ஏதாவது திட்டங்கள் இருக்குமா? பார்ப்பாங்களா? ஜான் முடிவு பண்ணாருன்னா விஜய் போவார். இப்போவே கண்ணை கட்டுதா? முடியல. இதில் 41 பேர் இருக்காங்கல்ல, அவர்கள் தலைவர் வருவார் பார்ப்பாருன்னு இந்த ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்தாங்கன்னா அது இதை விட அசிங்கம். இப்போ எவனோ கிளம்பி போய் அவங்கள்ட்ட விஜய் பற்றி எதிராலாம் என்னென்னமோ மைக்கை போட்டலாம் பார்த்தான். ஒருத்தர் கூட சொன்னார்ல, என் மச்சனை கூப்பிட்டு போயிட்டான், அதெல்லாம் என் பிள்ளைக்கு அடிபட்டுச்சு, அப்போ நீங்கள் இருந்திருந்தா நானும் போயிட்டுருப்பேன் அப்படின்னார்ல. அந்த மாதிரிலாம் இருக்காங்க ஜனங்க. இது இந்த பொறுமையை சோதிக்கூடாது. 1 மாதம்லாம் யாராவது காத்து போகிறதுக்கு. பொறுமையை ஒரு பக்கம், அது அந்த மக்களுடைய கோபம் ஒரு பக்கம்னா வாரியர்ஸே ஒரு பக்கம் இதாகிறாங்க. ஏங்க அவன் தாங்க இவருக்காக சண்டை போட்டவன், இவங்கெல்லாம் ஓடி ஒழிஞ்சிட்டாங்க. ப்ரெஸ்ஸு இந்த மல்லு கட்டினது யாருங்க? திமுக கூட ஒட்டு மொத்தமாக அதை காப்பாற்றினதே வாரியர்ஸ் தான். அவங்களே ஒரு கட்டத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் யாரும் பேசக்கூடாது, போஸ்ட் போடக்கூடாது. இது யார் சொல்கிறது? தலைமை. எந்த தலைமை? தலைமையிலே இப்போ 2-3 இருக்குல்ல, எதுன்னு தெரியலையே. ஜான் டீம் இருக்கும், அவர் தான் ஓடி ஒழிஞ்சிட்டாரு. இல்லை அவரே சொல்லிட்டாரா? தலைவரே சொல்லிட்டாரா பேசாதீங்க? தெரில. தலைவர்கிட்ட இவங்க தான் சொல்லுவாங்க, பேசாதுன்னு நான் சொல்லிக்கிறேன். அப்படியா? இதனால முதலமைச்சர் அவரில் எதுவும் பிரச்சனை? சரி, இப்போது தீபாவளி கொண்டாட வேணாம்னு சொல்லி தலைவரின் அறிவுறுத்தலின்படி தலைமை அறிவிக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதையும் யாரையும் வாரியர்ஸையும் பேச வேணாம்னு சொல்லுங்கன்னு சொல்லி தலைமை தான் அறிவிக்குதா? தலைவர் அறிவிக்கிறாரா? அந்த டீமுக்குள்ளே அவர்களே தகவல் சொல்லிட்டாங்க, எல்லாரும் ஆஃப் ஆகிடுங்கன்னு. இப்போ ராஜ்மோகன் இருக்காரா? அவர் ஓடி ஒழிஞ்சிட்டாருன்னு சொன்னாங்க. அவர் ஓடிலாம் ஒழியல, அவரே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ அவர் மௌனமாக தானே இருப்பார். நம்ம ஆளுங்க ஓடி ஒழிஞ்சிட்டாங்க, ராஜ்மோகன் வெளியே வா, காட்டுக்குள்ளகிறியா கூடகிறியா, எங்கே இருக்கிற, அப்படி கடலுக்குள்ளகிறியா காட்டுக்குள்ளகிறியா அப்படின்வாங்க. அவர் என்ன பண்ண முடியும்? இங்கே தான் இருக்கிறேன்னு சொல்ல கூட முடியாது, ஏன்னா தலைமை பேசக்கூடாதுன்னு சொல்லி. அவ்வளோதான். இந்த மாதிரி வாரியர்ஸாக அடக்கி வச்சாங்க. இப்போ வந்தோடனே இப்போ சிபிஐ விசாரணைக்கு வந்தால் பிறகு வாரியர்ஸ் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் பேசினோன்னே அப்பா நீ எப்போ சாவ அப்படின்னு குழந்தைங்க கேட்குது. பேசாத குழந்தை பேச சொன்னா எப்பா நீ எப்போ சாவ முதல் வார்த்தை. அந்த மாதிரி பேச சொன்னா ஏய்
நீ எதுக்கியா இருக்கிற, நீ செத்தா எனக்கு தானே. அதான் தண்டகர்மாந்திரம். காட்டுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டேன். எந்த காலத்துலையும் நீங்கள் இப்போ டிபேட் நடக்குதுங்க, உட்காந்தா நாங்கள் வீரத்திற்கு பேர் போனவர்கள். ஆமாம் ஆமாம், ஏன் இப்போ ஓடி ஒழிஞ்சாருன்னு நான் சொல்லுவாங்க, பேசவே முடியாது. அதுதான் இந்த தீராத இழுக்கை கட்சிக்கு ஏற்படுத்தி கொடுத்தவர் இவர். நீங்கள் எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். ஒருவேளை என்டிஏ கூட்டணி அமைஞ்சா நீங்கள் எப்படிப்பட்ட கூட்டணி அமைச்சிருக்கீங்க, ஒரு பக்கம் வீட்டுக்குள்ளே பதுங்கினவர், இன்னொரு பக்கம் ஓடி ஒளிஞ்ச பொதுச் செயலாளர் அப்படின்னு. இது எல்லாத்துக்கும் விடை அப்படின்றது விஜய் கரூர் மக்களை சந்திக்கிறது தான். சந்திக்கிறதுல பாதி தீர்ந்துடும். இல்லை, அவர் சந்திச்சாலே ஏன் இத்தனை நாள் ஆச்சு, என்ன காரணன்றதெல்லாம் அவர் சொன்னாலே பாதி பிரச்சனை தீர்ந்து. சந்திச்சாலும் சொல்ல மாட்டார், பார்த்துட்டு கட்டிப்பிடிப்பாரு, இது பண்ணுவார். சார் அதுலயே நமக்கு ஓரளவுக்கு ஓகே. இல்ல அங்க வந்த விஷயங்கள் வச்சு உடல் மொழியிலேயே புரிஞ்சுக்கலாம். உடல் மொழியிலேயே நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம தான் புரிஞ்சுக்கணும், நமக்கு ஒரு வழி கிடையாது, நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சுப்போம். இதற்கு அடுத்த கட்டம் ஒன்று இருக்கு இல்லையா, ஓகே முடிஞ்சிருச்சு, அந்த அந்த பரப்புரை மீண்டும் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள்னு ஆரம்பிப்பாங்க. எங்கேயாவது ஒரு மைதானம் மாதிரி மீட்டிங் மாதிரி போறதுக்கு தான் அடுத்து நடக்கும்னா இல்லை நான் நினைக்கிறேன். இல்லை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வரணும்னா நான் வர்றேன், அதுக்கு வரேன். ஓகே, அடுத்த கட்டம் இவர்கள் பரப்புரையோ மற்ற விஷயம் எதுவுமே யோசிக்கல. இவர்கள் இங்கே தனியாக இருக்கணுமா என்டிஏக்கு போகணுமான்றதான் அடுத்த கட்டம். விஜய் புஷி ஆனந்த் இல்லாத நேரத்தில், மற்றவர்கள் இருக்கிற நேரத்தில் விஜயாக சொந்தமாக ஒரு முடிவு எடுக்கிறார். என்ன சொல்கிறீங்க? நமக்கு ஆமாம் நடந்தது. அதனால தான் நல்லது இது. ஓகே, அதனால தான் நல்லது நோக்கி நகர். ஓகே புரியுது. கூடி பேசியிருந்தா இந்த குழி சின்னது, பெரிய குழியாக தோண்டிக்கிறேன், உளுந்தனா எந்திக்காத அளவுக்கு பண்ணிக்கிறேன் அப்படின்வாங்க. அப்போ அவர் சிபிஐ விசாரணை வேணும்னு உதவி கேட்டு அணுக, உடனடியாக டீம் வர, அந்த டீமோட பேச்சுவார்த்தை நடத்த, அந்த பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக அடுத்தடுத்து நகர, இப்பொழுது அதோடைய இறுதிக்கட்டம் பலரும் பேசிட்டாங்க, ஈவன் எடப்பாடி உட்பட. இதில் ஃபோனில் தான். ஓகே, அப்போ நேரடியாக பேசுனது டீமு, ஹோம் டிபார்ட்மெண்ட்டு டீம். ஹோம்னா ஐயா அமித்ஷாவுடைய டீமு. அது உட்காந்து பேசி பல கட்ட பேச்சுவார்த்தைகள் போகுது. விஜய் தனக்கு இருக்கிற சங்கடங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம். இதில் அமித்ஷா மூலியமாக சில தகவல்கள் எடப்பாடிக்கு நேரடியாக சந்தித்து சொல்லப்பட்டது. மேலிட பொறுப்பாளர் நயினா எடப்பாடி சந்தித்து பேசினார்கள். அன்றைக்கும் நயினார் நாகேந்திரன் எடப்பாடி 2 பேருமே விஜய்கிட்ட ஃபோனில் பேசுனாங்க. இது ஒன்று. இந்த இதில் ஒரு ஒருங்கிணைப்பாளர் மாதிரி நம்ம கேஎஸ் ராதாகிருஷ்ணன் இவர் போன்றவர்களும் இருக்கிறாங்க. இன்னொரு டீமும் இருக்குது. அவர்கள் பேர் சொல்லக்கூடாது, மற்ற விஷயங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுனால நம்ம அதை வாயை திறக்க முடியாது. அப்போ அந்த டீம் எல்லாமே இது பண்ணும் பொழுது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எடப்பாடியிடம் என்னென்ன டெவலப்மெண்ட்டுன்னு அந்த டீம் போய் உட்காந்து பேசினாங்கல்ல. ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். சட்டசபையில் முதலமைச்சர் சொல்கிறாரு, கரூர் சம்பவத்திற்கு காரணம் விஜய் அவர்களின் தாமதம் தான் மிக முக்கியமான காரணம்னு ஒன்று சொல்லி வைக்கிறாரு. அதற்கு எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி பதிலடிகள்லாம் கொடுக்குறாரு, வெளியே ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறாரு. அதுக்கடுத்து உண்மை கண்டறியும் குழு அப்படின்னு சொல்லி ஒரு குழு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, விஜயோட தாமதம் தான் காரணம்ன்றாங்க. பல்வேறு கேள்விகள் அங்கேயும் கேட்கப்படுது. ஆனாலும் பொருள் விஜய் தாமதமாக வந்தது தான் அப்படின்னு சொல்லி அங்கேயும் சொல்லப்படுது. இது இதுக்கும் கூட ரியாக்ட் பண்ணாமல் ஒரு தாவேக்கா இருந்ததுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? எதுக்கு தான் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க? இல்லை, எதுக்கும் ரியாக்ட் பண்ணலன்றது வேற. ஆனால் பட் அவங்க மேலேயே ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க, இவங்க தான் காரணம்னு சொல்கிறாங்க. சிபிஐ விசாரணை வந்துருச்சு, ஆனாலும் சட்டசபையிலையும் எடப்பாடி பழனிசாமியே கோவப்பட்டிருக்காரு. தன்னுடைய சக அமைச்சர்கள்கிட்ட, சக கட்சிக்காரர்கிட்ட, தலைவர்கள்ட்ட இவ்வளோ பேசுகிறோம், நம்ம அந்த தம்பி ஏன் வாயை திறக்க மாட்டேங்குது, அவரை தான் அடிக்கிறாங்க, நம்ம உட்காந்து அவருக்காக பேசிக்கிட்டு இருக்கிறோம், பாஜக ஆட்கள் பேசுகிறாங்க, நியாயம் என்ன இருக்குன்றதை நம்ம பேசுகிறோம், சண்டை போடுறோம், வெளிநடப்பு பண்ணுறோம். அந்த தம்பியோ அந்த கட்சி சைட்லேருந்தோ பேசவே மாட்டேங்கிறாங்களே, என்னத்தை இது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. வருத்தத்தை பகிர்வு பண்ணியிருக்காரு சக கட்சி நிர்வாகிகள்கிட்ட. அவ்வளோதான். போய் சொல்லவா முடியும்? இல்லை ஆதவர்ஜினாவான்னு கூப்பிட்டு சொல்லணும். அவர் போய் விஜய்கிட்ட சொல்ல முடியுமா? இந்த மாதிரி பல விஷயம். இது காமன் சென்ஸுங்க. காமனாக நம்மளை போட்டு முதலமைச்சர் அடிக்கிறாரு, அதுக்கு பதிலடி அடிக்கணும். ஏதாவது யார்கிட்ட கேட்டாலும் எழுதி கொடுப்பாங்க. ராஜ்மோகன்கிட்ட சொன்னால் கூட எழுதி கொடுத்துருவாரு. நல்லா எதுகை மோனையோட எழுதி கொடுத்துருவாப்புல. பண்ண மாட்டாரா? அப்போது இந்த மாதிரி இது ஒரு பார்ட் வச்சிங்களேன். இவர்கிட்ட அந்த டீம் உட்காந்துச்சு இல்லை பேச்சுவார்த்தை, அந்த டீம்லேருந்து ஒரு நபர் சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து என்னென்ன பேசுனாங்கன்றதை கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே விலைக்கு சொல்லியிருக்காப்புல. இந்த அளவுக்கு இது பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சார்ந்த பாஜக தலைவர்கள் கேஎஸ் ராதாகிருஷ்ணன், இந்த டீம் தனியாக ஒர்க் பண்ணுது. இதற்கு முன்னாடியே பவன் கல்யாண் ஏற்கனவே ஒரு தடவை விஜய்கிட்ட பேசினான்றதை நான் பதிவு பண்ணியிருந்தேன். இன்று பவன் கல்யாண் விஜய்க்கு
தீபாவளி வாழ்த்து கொண்டாட மாட்டோம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி தீபாவளி வாழ்த்து சொல்லிக்கிறாங்க. அப்படிங்கப்பா. ஏன்னா அது ஒரு இதாகிடும்ல. அவர் தீபாவளி வாழ்த்து பேசி சொல்லிவிட்டு என்ன சொன்னார்ன்றதான் மேட்ரு. அவர் கட்சி அரசியலுக்கு உங்களுக்கு நான் முன்னோடி, எங்கள் அண்ணன் பிரஜாராஜ்யம் கட்சி வச்சு எப்படிப்பட்ட கூட்டம் வந்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 34-36 எம்எல்ஏ நம்ம ஜெயிச்சார். ஆனால் அவர்கிட்ட கூட இருந்தவர்கள் தவறான ஆலோசனை மற்ற விஷயங்களில் காங்கிரஸ் இதெல்லாம் போய் இன்றைக்கி ஒன்றுமே இல்லை. நான் கட்சி ஆரம்பித்து பல தேர்தல்களில் உங்களை மாதிரியே யோசிச்சுக்கிட்டு அதோடைய இதெல்லாம் சந்தித்தேன். ஆனால் அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகரணும், நம்ம இதாகணும்னா சந்திரபாபு நாயுடு கூட பாரதிய ஜனதா அந்த கூட்டணிக்குள்ளே போகணும்னு முடிவு பண்ணி போனேன். போகும்பொழுது சில கண்டிஷன்ஸு, துணை முதல்வர் அதுன்னு 22 எம்எல்ஏ ஜெயித்தேன். ஆனாலும் நான் இன்று துணை முதல்வர். எம்பிக்களில் ஒரு 3-4 எம்பிக்கள் என்கிட்ட இருக்காங்க. இன்றைக்கி பவன் கல்யாண்னா தேசிய அளவில் என்ன தெரியும். எங்களுடைய எம்பிக்கள் டெல்லியில் இருக்காங்க. இது என்னுடைய வளர்ச்சி. எனக்கு வயசு இருக்குது, நான் அடுத்த கட்ட நகர்வேன். அதே மாதிரி உங்களுக்கு நான் சகோதரனாக பர்சனலாக சொல்கிறது, நீங்கள் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்கு தெளிவான முடிவு எடுங்க. இன்றைக்கி எப்படி நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும்னா, என்டிஏ கூட இந்த மாதிரி ஒரு கூட்டணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வேண்டிய சகல வித விஷயங்களும் சிறப்பாக நடக்கும். நீங்கள் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கலாம், எம்பிகளும் ஜெயிக்கலாம். அடுத்து நீங்கள் 2031 மற்ற விஷயங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வயசு இருக்குது, நீங்கள் நீண்ட கால அரசியல் பண்ண முடியும். இதை வச்சுக்கிட்டுலாம் நீங்கள் முடிவு பண்ணாதீங்க, இதில் கரெக்டான புத்திசாலித்தனமாக முடிவெடுங்க அப்படின்ற மாதிரி பேசியிருப்பதாக தகவல். தெளிவான விளக்க உரை கொடுத்துருக்காரு. ஆமாம், கொடுக்க சொல்லியிருப்பாங்க. ஓகே, அவரும் கொடுத்துருப்பாரு. அதை விஜய்லாம் கேட்டுக்கிட்டாரு அப்படின்னு இன்றைக்கி நமக்கு தகவல் சொல்லி நீங்கள் போடுங்கன்னு சொன்னாங்க. நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டேன், அநேகமாக நான் ட்வீட் பண்ணிடுவேன். ஓகே, இதுதான் நடக்குது. அப்போ விஜய் வந்து அவருடைய பார்ட்டு நகர்த்திட்டு போய்கிட்டே இருக்கார். இது இப்படியே போச்சுன்னா என்டிஏ நோக்கி நகரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர்கள் அடி அந்த மாதிரி இல்லை. அது இல்லாமல் சுருக்கமாக முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அவர் மீதான அந்த தாக்குதல்கள், அவர் பேசலை அப்படின்லாம் நம்மளே விமர்சனம் வைக்கிறோம். இதெல்லாம் அரசியல் ரீதியான விமர்சனம். கட்சி என்ன பண்ணணும்ன்ற நம்ம ஒரு விமர்சனம் வைக்கிறோம். ஆனால் அவருடைய பர்சனல், அவருக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் மீது நடக்கக்கூடிய அட்டாக் எல்லாமே நம்ம பார்க்குறோம். குறிப்பாக டாக்டர் ஷாலினி அவங்க மேலே வைக்கக்கூடிய அந்த அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க, நான் வந்து பாஜகவை சங்கின்னு போட்டு இது பண்ணப்போ கூட எனக்கு இவ்வளோ இதுக்கு வந்து தனிப்பட்ட தாக்குதலோ வந்ததே கிடையாது. ஆனால் இங்கே ஒரு விஷயம் சொன்னோன்னே என் மேலே தனிப்பட்ட தாக்குதல்கள் நிறைய வருதுன்னு சொல்கிறது. இதுதான் அவர்கள். விஜய் கூட நான் தான் சொன்னேன்ல, இது இன்றைக்கி இல்லை, இது எம்ஜிஆர் காலிலேருந்து போராளி மலையாளி யானை கதை. ஜெயலலிதா பெண்ணுன்றதுனால இது சட்டசபையில் தாக்குதல். விஜயகாந்த் குடிகாரர், யார் சொல்கிறா? டீடோட்டலர்கள் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ விஜய் பெண் பித்தர், குடிகாரர், ஓடி ஒளிஞர், பயந்தாங்கோலி, அது இது எல்லாம். அதனால் இது எல்லாத்தையும் சந்தித்து இப்போ விஜய் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சிருப்பார். நம்ம கட்சியுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த லெவலில் இருக்குது, நம்ம பொதுச் செயலாளரே எந்த மனநிலையில் இருக்கார், அவருக்கே உளவியல் இது தேவைப்படுது. இவர்கள்லாம் வச்சுக்கிட்டு நம்ம 234 தொகுதியில் எப்படி பண்ண முடியுன்றது அவருக்கு புரிஞ்சிச்சு. ஆனாலும் இந்த ஜானு, இந்த மற்ற ஆதவ், இந்த மாதிரி ஆட்கள், விஷ்ணு ரெட்டின்னு ஒருத்தர் இருக்கார்ல, இவர்கள் குழப்பி அதன் மூலிமா ஏதாவது முடிவு எடுத்தால் 10% சிக்கல், மற்றபடி 90% இதை நோக்கி நகர்ந்திருக்காரு. இந்த ராமாயண இது மகாபாரதத்தில் சொல்லுவாங்க, அர்ஜுனர் தன்னுடைய மகன் அபிமன்யுவுக்கு சக்கரவியூகம்னு ஒரு பெரிய போர் தந்திரம் இருக்குது, அது இறங்கிடுச்சுன்னா நீங்கள் எப்படிப்பட்ட போரையும் அடித்து காலி பண்ணணும். அந்த சக்கரவியூகத்தை காலி பண்ணணும்னா அது உள்ளே உடச்சிட்டு போய் காலி பண்ணணும். காலி பண்ணுறது மட்டும் இல்லை, வெளியே வரத்துக்கும் தெரியணும். ரெண்டுக்கும் 2 வித்தை, உடைக்கிறதுக்கு ஒரு வித்தை, வெளியே வரதுக்கு ஒரு வித்தை. அர்ஜுனர் உடச்சி உள்ளே போகிறத சொல்லி கொடுத்துருப்பாரு, கருவிலே இருக்கும்போது சொல்லி கொடுத்தாருன்ற மாதிரி அதை சொல்லுவாங்க. வெளியே வர வித்தை அதுக்கப்புறம் நேரம் கிடைக்கல, ஏதோ ஒரு காரணத்தினால அபிமன்யுவுக்கு தெரியாது. ஆனால் அபிமன்யு அந்த சண்டை வரும்போது அர்ஜுனர் அங்கே இருக்க மாட்டார். பெரியவங்கெல்லாம் கேட்பாங்க, நான் போகிறேன், நான் உடச்சிட்டு போகிறேன், மற்றதை பார்த்துக்கலான்னு. உடச்சிட்டு உள்ளே போவார், மாட்டிக்குவார், வெளியே வர முடியாது. இன்றைக்கு சக்கரவியூகத்துக்குள் அண்ணன் விஜய் உள்ளே போயிட்டார். அவர் வெளியே வரதெல்லாம் ரொம்ப சாத்திய குறைவுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர்கள் விடமாட்டார்கள், எல்லாம் பண்ணுவாங்க. அதனால் இது பெரும்பாலும் கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது அவருக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிறது உதவும். மூச்சு திணறல் இருக்கும் பொழுது ஆக்சிஜன் சிலிண்டர் கொடுத்த மாதிரி உதவும். இன்றைக்கி ஒரு பத்திரிகையில் ராகுல் காந்தி அவரை பேசியதாக சொல்கிறாங்க. என்ன பேசினாலும் எப்பா மூச்சு திணறல் ஆகுது, அவன் ஏதோ சிலிண்டர் கொடுக்குறான், கொஞ்சம் மூச்சு இழுத்துட்டு நான் தேத்திக்கிறேன். இல்லை நீ இப்படியே இரு, சரி நீயாவது ஏதாவது சிலிண்டர் கொண்டா, நான் அங்கே வாடகை விட்டுருக்கேன், வர முடியாது.
நீ இப்படியே மூச்சு திணறல இருன்ற மாதிரி தான் ராகுல் காந்தி. அண்ணன் கொடுக்க மாட்டாரு, எனக்கு கொடுக்கணும்னு ஆசை இருக்குது, அண்ணன் கொடுக்க மாட்டாரு. அவருக்கே தேவைப்படுது. நான் டெல்லிக்கு போயிடுவேன், அண்ணன் தான் இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறது. அதனால எங்க ஆளுங்கெல்லாம் பொழைக்கணும். உன் சிலிண்டர் நான் இங்கே கொடுத்தா வச்சுக்கா, ஏன் சிலிண்டர் பீஸை பிடிங்கி விட்டுருவாங்க. ஆனால் நீ எங்கே இருந்தாலும் வாழ்க, ஆனால் அங்கே மட்டும் போயிடாது அப்படின்னா நான் ஏன் அங்கே போகாமல் எப்படியா வாழ முடியும், செத்து போயிடுவேயா, மூச்சு வாங்கி நிற்கிறியா அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு கதை. கண்டிப்பாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன நடக்குதுன்றதை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி, நன்றி.